இப்போ வந்து ஸ்வீப்பில் நெக்ஸ்ட்டு 3 கைட் கவுஸ் இந்த ஆப்ஷன் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து லைன் எடுத்து நான் ஆஃப்செட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட் டைரெக்ஷனில் ஒரு 40 கொடுக்குறேன். சேம் அதே மாதிரி இந்த சைடு மறுபடியும் வந்து மேலே வந்து ஒரு 40 கொடுக்குறேன். மேலே ஒரு 60 கொடுக்குறேன். ஓகே, இப்போது ஸ்கெட்சில் போயிடலாம். இந்த பிளேன் சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிவிட்டு ப்ரொஃபைல் எடுத்து இப்படி லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். கொஞ்சம் எக்ஸைட் பண்ணிடுறேன். மறுபடியும் ஸ்கெட்சில் இந்த பிளேன் சூஸ் பண்ணிக்கிறேன். மறுபடியும் ஜஸ்ட்டு ஒரு ஸ்கெட்ச் ட்ரா பண்ணிக்கிறேன். ஓரியன்டேஷன் கரெக்டாக இல்லாட்டி நம்ம பொசிஷன் ஸ்கெட்ச் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து டாப்பில் நான் மறுபடியும் ஸ்கெட்ச் எடுத்து இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இப்படி தான் வரணும்னு நினைக்கிறேன் நான் ஓரியன்டேஷன். ஸோ நான் பொசிஷன் ஸ்கெட்ச் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ பண்ணிவிட்டு கொஞ்சம் வந்து vertical. ஓகே, மறுபடியும் ப்ரொஃபைல் எடுத்துகிட்டு ஜஸ்ட் இந்த மாதிரி ட்ரா பண்ணிடுறேன். அப்புறம் கொஞ்சம் எக்ஸைட் பண்ணிடுறேன். இப்போ வந்து ஸ்வீப் போயிடலாம். ஸ்வீப்பில் 3 கைட் கர்வ்ஸ். ஃபஸ்ட்டு கைட் கர்வ் ஒன்று, இது பார்த்தீங்கன்னா டேஞ்சன்சியாக இந்த பிளைன் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் கைட் கர்வ் வந்து 2 இதை செலக்ட் பண்ணிக்கிறேன். இது வந்து 3 லாஸ்ட் கைட் கர்வ். இதோட டேஞ்சன்சி இந்த பிளைன் கொடுக்குறேன். ஸோ வந்து லாஸ்ட்டாக வந்து 15 டிகிரிஸ் இருக்குது. ஸோ இதை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ப்ரிவியூ கொடுக்குறேன். வெயிட் ஆகிடுச்சு. ஸோ இன்க்ரீஸ் பண்ணுறேன் ஆங்கிளில். பார்த்தீங்கன்னா இங்கேயும் டபுள் கிளிக் பண்ணி எடிட் பண்ணிக்கலாம். இந்த பிளைனுக்கு இங்கே ஆங்கிள் செகண்ட் ஆங்கிள் நான் கொடுக்குறேன். 15 கொடுக்குறேன். இந்த மாதிரி வந்து 3 கைட் கர்வ்ஸை யூஸ் பண்ணி நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். இங்கே வந்து 25 கொடுக்குறேன். இப்போ பாக்கி இருக்கிற இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் சேம் தான். ரீலிமிட் வேணால் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே ரைட் கிளிக் பண்ணி கிரியேட் பிளைன்னு இங்கே வந்து நார்மல் டு கர்வில் இது கொடுத்துக்கலாம். மிட் பாயிண்ட் வரைக்கும் எனக்கு க்ரியேட் பண்ணணும். ஸோ நான் இது வரைக்கும் கொடுத்துட்டு ஸோ பார்த்தீங்கன்னா இது க்ரியேட் ஆகும். ஓரியன்டேஷன் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிற முடியும். இதை வந்து 3 கைட் கர்வ்ஸ் ஆப்ஷன். ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். 4 கைட் கர்வ்ஸ்க்கு ஃபஸ்ட்டு வந்து ஸ்கெட்ச் எடுத்துகிட்டு பிளேன் சூஸ் பண்ணிக்கிறேன். இதில் ஜஸ்ட்டு ஒரு லைன் ட்ரா பண்ணிவிட்டு ஒரு கொஞ்சம் எக்ஸ்ட்ரூட் பண்ணிடுறேன். இதை வந்து எக்ஸ்ட்ரூட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ வந்து பிளேன் எடுத்து நான் ஆஃப்செட் பண்ணிக்கிறேன். ரிவர்ஸ் டைரெக்ஷனில். ஓகே, மறுபடியும் ரிவர்ஸ் டைரெக்ஷனில் 10 mm டிஃப்ரென்ஸ். ஓகே, இப்போது ஸ்கெட்ச் எடுத்துகிட்டு பொசிஷன் ஸ்கெட்ச் எடுத்துக்கிறேன். இந்த பிளேன் சூஸ் பண்ணிக்கிறேன்.
ஸ்வாப் பண்ணிக்கிறேன் ஸ்கெட்சை. இப்போ வந்து ஜஸ்ட்டு ட்ரா பண்ணிவிட்டு 40 கொடுக்குறேன். ஸோ இதெல்லாம் ஈவனாக இருக்கிறதுக்காக மறுபடியும் ஸ்கெட்சில் இந்த பெயிண்ட் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த மாதிரி ஸ்வாப் பண்ணிவிட்டு ஸ்கெட்ச் ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் எக்ஸைட் பண்ணிடுறேன். மறுபடியும் கொஞ்சம் பெயிண்ட் யூஸ் பண்ணிக்கிறேன். மறுபடியும் ஸ்கெட்ச். இப்போ டைமென்ஷன் எடுத்துடலாம். டைமென்ஷன் 40. ஓகே, இப்போ ஒரு கொஞ்சம் எக்ஸைட் பண்ணிடலாம். இப்போ ஸ்வீப் இந்த கெட் கவ் டேஞ்சன்ஸ் இது செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து ப்ரிவ்யூ. ஆங்கிள் ட்ரையாங்கிள் 1 டிகிரி கொடுக்குறேன். ஸோ பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் கோனிக்கெல்லாம் டிஃப்ரெண்ட் இருக்கும். ஸோ இப்போ நான் மைனஸ் கொடுக்குறேன். ஸோ பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஆகும்.